ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப் சினி. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல சேரன் ஜெர்னி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேரன் ஜெர்னி 2024ல சோனி லைவ்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு ஃபீல் குட் எமோஷனல் வெப் சீரிஸ். சேரன் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சரத்குமார், பிரசன்னா, ஆரி, வித்யாபாரதி மற்றும் பலர் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரீஸில் மொத்தம் 5 ஹீரோக்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ஒரே ட்ரீம், ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோள் என்னன்னா, சிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும். இந்த கம்பெனியில் எப்படியாவது இவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக நிறையா முயற்சி பண்ணுவாங்க. நிறையா இவங்களுடைய டேலண்ட்லாம் காமிப்பாங்க. இவங்க பல்வேறு விதமான அப்படியே ஸ்டெப்லாம் எடுப்பாங்க. இறுதியில் இவங்க 5 பேரும் அந்த கம்பெனியில் எப்படி செலக்ட் ஆகிறாங்க, செலக்ட் ஆனாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுடைய ஆன்லைன். இப்போ இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். சீரிஸோடைய பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனினா எப்படி இருக்கும், அதில் வந்து என்னவெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் சரத்குமார் சார் சும்மா பின்னி படம் எடுத்துருக்காரு. ஒரு கம்பெனியோட ஓனராக வருவார். அந்த இன்டர்நேஷனல் கம்பெனியை ஒவ்வொருத்தையும் பார்த்து அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படிலாம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு ப்ராக்டிக்கலாக அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு இவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரசன்னா, அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அவங்க வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆரி, திவ்யபாரதி, இப்படி எல்லாத்துடைய கேரக்டரும் செம்மையாக வந்திருக்கும். இதில் டைரக்டர் சேரனுக்கே ஒரு சபாஷ் சொல்லணும். ஏன்னா இவர் இத்தனை நாள் வரைக்கும் அவர் சினிமாவில் தான் இது மாதிரியான ஒரு மனுஷை டச் பண்ணுற மாதிரி படத்தில் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வெப் சீரிஸ்லேயே வந்துட்டாரு. அவருடைய கதைகள் அப்படியே அங்கங்கே தெரியுது. ஏன்னா அவருடைய படங்கள் பார்க்கும்போது அங்கே சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு அந்த ஃபேமிலியோடைய அந்த அந்த பாச பிணைப்புகள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா ஒரு கேரக்டர் எடுத்துட்டா அது அவங்களுடைய ட்ரீம் என்னவா இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லா கேரக்டரும் ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் பார்க்கும்போது சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு கேரக்டரும் மிஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து அந்த லவ்வபிலிட்டி வேணுமா அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விவசாயம் வேணுமா அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கும், அவங்க பாசமாக இருக்கணுமா அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு சூப்பரான எல்லாத்தையுமே எல்லா விதமான கேரக்டரும் அப்படியே அந்த வெப் சீரிஸில் கொண்டு வந்துட்டாரு. பியூஜி மியூசிக் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த பியூஜி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லான ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த சீரிஸோட மைனஸ்னாவே டூரேஷன் தாங்க. 9 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தான் ஃபீல் இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த சீரிஸில் பெருசாக மைனஸில் எதுவுமே இல்லை. இன்றைய அளவில் ஒரு ஜாப்பில் நம்ம வந்து கண்டினியூட்டி பண்ணணும், அந்த ஜாப் வேணும்னா அதில் எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் பாடுபடணும், அதுக்குள்ளான எப்படிலாம் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக டைரக்டர் சேரன் சாரை வந்து இந்த வெப்சீரிஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் மிகப்பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது கொஞ்சம் டூரேஷன் டைம் மட்டும் ஷார்ட் கட்டில் முடிச்சிருந்தாங்கன்னா வெப்சீரிஸ் செம்மையாக வந்திருக்கும். அதுதான். மற்றபடி இந்த வெப்சீரிஸில் மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த வெப்சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இது எப்படி சூப்பராக இருக்கணும், சுமாராக இருக்கணும், இந்த வெப்சீரிஸ் ஒருத்தான வெப்சீரிஸ் தான். ஓகே, அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திக்கிறேன். உங்களோட உங்கள் கவி பாரதி.